ரைட்டுன்னு சொல்லி அமெரிக்கா மேலே அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. அதில் ஒரு சம்பவம் தான் ராஸ்வெல்லில் வந்து ஒரு பறக்கும் திட்டம் மோதி சதறிச்சு ஏலியனுடைய டெட் பாடி கிடச்சிது. இது எல்லாம் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வேறு டெக்னாலஜி தரேன்னு சொல்லி அவன் நல்ல டெக்னாலஜி கொடுத்தான். அதை எடுத்து இவன் அமைக்க வச்சுட்டான். இவன் வெளியே விடலை. ஏன்னா இவன் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணும்ல. புரியுதா? இல்லை, இந்த கான்வர்சேஷனு இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் கைமாறுதல் நடந்தது இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், நான் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சருக்கு லெட்டர் எழுதியிருக்கேன், தொடர்ந்து இமெயில் அனுப்பிட்டுருக்கேன். ஒரு சந்திப்பை கேட்டேன். ஏன்னா நான் இந்த ரிப்போர்ட்டை அவர் கையில் கொடுக்கணும். எனக்கு வேண்டிய வசதியை பண்ணி கொடுத்தா 5 வருஷத்தில் ஏலியன்ஸும் தமிழ்நாடு அரசாங்கமும் சந்திக்கிறேன். ஏலியன்ஸ் நினச்சா அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற மக்களை அவங்க தனிப்பட்ட முறையிலேயே தொடர்பு கொள்ள முடியும். ஆமாம், உங்களுக்கு அந்த மாதிரி தொடர்புகள் கிடைக்கும். ஆமாம், நான் எனக்கு பல வகையில் அவங்கள்ட்ட தொடர்பு இருக்குது. இல்லாமல் நான் இவ்வளோ பெரிய ரிசர்ச் பண்ண முடியாது. அவனை சந்திக்கிறதுக்கு கூடயே அவனை வில்லனாக தான் காட்டுறாங்க. நீங்கள் பாரு. ஆனால் இது மூலமாக அவங்க வந்து இந்த உலகத்தை ரூல் பண்ணுற நிலைமைக்கு போயிடாதா? ஏன் பூமியை மாதிரி பல லட்சம் கோடி பிளானட்ஸ் இருக்கும்போது எதுக்கு இதை வந்து ரூல் பண்ணணும்? ரூல் பண்ணுறதுக்கு இங்கே என்ன இருக்குது? நம்ம அவனை எப்போ அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சோம் தெரியுமா? என்றைக்கு அணுகுண்டு சோதனை பண்ண ஆரம்பித்தோம் அதுதான். நம்ம 1-2 பண்ணல, கிட்டத்தட்ட 2400 அணுகுண்டு சோதனை பண்ணியிருக்கோம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஏலியன்கள் பூமி வந்து நம்ம வாழ்றதுக்கு தகுதியான இடமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உளவு வேலைகள் பார்க்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இது இல்லை, அவன் இங்கேயே இருக்கான். அவன் கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருஷமாக இங்கே இருக்கான். நமக்கு முன்னாடியிலும் இருக்கான். ஆனால் நம்ம தான் அதுக்கு பூமியை கெடுத்துட்டு இருக்கோம்ல. 24 hours என்விரான்மெண்டல் பொல்யூஷன். இல்லை, கடலில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் கொட்டுறோம். எதுக்கு எடுத்தாலும் நம்ம கெமிக்கல் தானே யூஸ் பண்ணுறோம். நேச்சுரல் ஃபுட் எங்கே இருக்குது? எல்லாம் கெமிக்கல்ஸு, ஃபர்டிலைசர்ஸு, அப்புறம் பொல்யூஷனு, கோலு, பெட்ரோலு, டீசல். ஸோ பூமியோட அட்மாஸ்பியர் மாறி போச்சு இல்லை. ஸோ இதை அவன் ஆய்வு பண்ணித்தானே இருக்கணும். கரெக்டா? ஸோ அவங்களோட நல்லதுக்காக. ஆமாம் ஆமாம். சார், இந்த ஏலியன்ஸ் வந்து அமெரிக்கன்ஸ் கூட மட்டும் எதுக்கு காண்டாக்டில் இருக்கணும்? அவங்க நினச்சிருந்தா ரஷ்யா மாதிரியான இப்போ அடுத்த வல்லாதிக்க அரசு ரஷ்யா இருக்கிறாங்க, ஜப்பான் இருக்கிறாங்க, இவங்க கூட எல்லாம் வந்து ஏன் கான்டாக்ட்ஸ் வச்சுருந்துருக்க கூடாது? அதாவது ஏலியன் வந்து 2 வகையான கான்டாக்ட் வச்சுருக்கா. ஒன்று வந்து கவர்மெண்ட் கூட வைக்கிற கான்டாக்ட் வேறு, பொதுமக்கள் கூட வைக்கிற கான்டாக்ட் வேறு. நீங்கள் வந்து ஒரு பறக்குந்திட்ட ஒரு 500 மீட்டர் தொலைவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ் என்கவுண்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்டு, முதலாம் வகை தொடர்பு. நீங்கள் வந்து ஒரு பறக்குந்தட்டு வந்து இறங்கிட்டு போகுது, அந்த இடத்துல அடையாளம் இருக்குது, இல்லை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்கிறீங்க, ரேடாரில் பதிவு பண்ணுறீங்கன்னா அது க்ளோஸ் என்கவுண்டர் ஆஃப் த செகண்ட் கைண்டு. நீங்கள் பறக்குந்தட்டையும் பார்த்து அதுக்குள்ளே ஒரு ஏலியன் இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ் என்கவுண்டர் ஆஃப் த தேர்ட் கைண்டு. க்ளோஸ் என்கவுண்டர் ஆஃப் த ஃபோர்த் கைண்ட் வந்து அந்த ஏலியன் வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு மருத்துவ பரிசோதனைலாம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டு இந்த சம்பவம் நடந்ததை உங்கள் மெமரியிலேருந்து எடுத்துகிட்டு உங்களை கொண்டு வந்து விட்டுறது. இது ஃபோர்த் கைண்டு. அப்போ என்ன தான் மெமரியாக வைப் பண்ணாலும் உங்களுக்கு கனவுல இந்த மாதிரி விசித்திரமான கனவுகள்லாம் வரும். அப்போ நீங்கள் வந்து ஹிப்னாட்டிக் ரிக்ரெஷன் பண்ணால் உங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் வெளியில் தெரிய வரும். இது க்ளோஸ் என்கவுண்டரோட ஃபோர்த் கைண்டு. இதை அடுத்தாப்பில் உள்ளது வந்துக்கிட்டு ஃபிஃப்த் கைண்டு. ஃபிஃப்த் கைண்டுன்னா நேரடியாக உங்கள்கிட்ட வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் உங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறது. குறிப்பாக என்ன பார்ப்பா, பூமி செத்துட்ருக்கு, பூமிக்கு நல்லது பண்ணு, மரங்களை வெட்டாத, இந்த மாதிரி ஃபர்டிலைசர் கெமிக்கலை யூஸ் பண்ணாத, பெட்ரோலு நிலக்கரியை யூஸ் பண்ணாத, நான் வேறு டெக்னாலஜி கொடுக்குறேன், சரியா, இதை போய் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்து, முக்கியமாக எங்களை பற்றி சொல்லு, நாங்கள் திடீர்னுலாம் வந்து நிற்க முடியாது, எங்களை பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும், அதனால் அதை போய் சொல்லுன்னு சொல்லிவிட்டு அவன் மெமரியில் கை வைக்காமல் அவனை அனுப்பி வைக்கிறது. இதுதான் க்ளோஸ் என்கவுண்டர் ஆஃப் த ஃபிஃப்த் கைண்டு. புரியுதா? இப்போ இதை வந்து அவன் உலகம் ஃபுல்லாக பண்ணுறான். அமெரிக்காவை அவன் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் ரொம்ப சிம்பிளுங்க. முத அணுகுண்டு யார் செஞ்சா? அமெரிக்கா. முத அணுகுண்டை யார் யூஸ் பண்ணா? அமெரிக்கா. வேறு யாருமே இதற்கு அமெரிக்கா அணுகுண்டு போட்டது கிடையாது. ஹிரோஷிமா நாகசாகியில் முத போட்டது அவன் தானே. செஞ்சு 2 வாரம் கழிச்சு அவன் போட்டான்ல. அதனால தான் அவன் என்ன பண்ணான், ரைட்டுன்னு சொல்லி அமெரிக்கா மேலே அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பித்தான். அதில் ஒரு சம்பவம் தான் ராஸ்வெல்லில் வந்து ஒரு பறக்குந்திட்டம் மோதி சதறிச்சு ஏலியனுடைய டெட் பாடி கிடச்சிது. இது எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான், தொடர்ந்து பயங்கரமாக வானத்தில் பறக்க ஆரம்பித்து கடைசியில் அமெரிக்காவில் இருக்க முக்கியமான அரசாங்க அதிகாரிகளோட தொடர்பு ஏற்படுத்தினான். அமெரிக்கா ஜனாதிபதியோட சந்தித்த உடனே இவங்க என்ன சொன்னாங்க, இந்த பாருங்கப்பா, நீங்கள் ஏதாவது எங்களை தாக்க வந்திருக்குங்களான்னு. இல்லை, அந்த மாதிரி ஐடியாலாம் எங்களுக்கு கிடையாது, நாங்கள்லாம் பல ஆயிரம் வருஷமாக இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கோம், நீங்கள் இனிமேல் அணுகுண்டு செய்கிறதுலாம் தப்பு,
இதை விட்டுருங்க. இல்லை நாங்கள் விட்டுடலாம், ஆனால் ரஷ்யாக்காரன் விடுவானா, அவனு தானே அணுகுண்டு செய்கிறான், எங்களுக்கு ஒரு டைம் கொடு, நான் வந்து மக்கள்கிட்ட உங்களை பற்றி சொல்கிறேன் சொல்லிட்டு சரி நான் வந்து உங்களுக்கு வேறு டெக்னாலஜி தரேன்னு சொல்லி அவன் நல்ல டெக்னாலஜி கொடுத்தான். அதை எடுத்து இவன் அமைக்க வச்சுட்டான். இவன் வெளியே விடலை, ஏன்னா இவன் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணும்ல. புரியுதா? இல்லை இந்த கான்வர்சேஷனு இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் கைமாறுதல் நடந்தது இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. ஆதாரம் இருக்குது. எப்படின்னு கேட்டால் இதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. யாரோ ரோட்டில் போகிறவங்க வந்து சொல்லலை, இதான் இராணுவ தளபதிங்க, விண்வெளி வீரர்கள் அவங்க சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் ஒருத்தர் 2 பேர் சொன்னால் பரவாயில்ல, டெய்லி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி இருக்க டேவிட் குரூஷி, லூயி எலிசாண்டோ, அட்மிரல் டிம் காலட்டட்னு எவ்வளோ பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள், விஞ்ஞானிங்க. அதில் சில பேர் எனக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு லெட்டர் எழுதினாங்களே, இந்தியாவில் பறக்கும் திட்டத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு, இவரை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா அவங்க அப்படி எழுதியிருப்பாங்களா சொல்லுங்கள்? சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு யாராவது லெட்டர் எழுதுவாங்களா? பிரெஞ்சு நாட்டு சயின்டிஸ்ட் எழுதினாரு, சிலி நாட்டு, பெரு நாட்டு விமானப்பட தளபதிங்க எழுதினாங்க, அமெரிக்க இராணுவ அதிகாரி எழுதினார், அவங்கெல்லாம் பறக்கும் திட்டம் நேரில் பார்த்தவங்க, இராணுவ விஞ்ஞானி எழுதினார், இவங்கெல்லாம் பார்த்தவங்க அவங்க எழுதுகிறாங்க. இந்த மாதிரி இருக்குது, ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாரு, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? அதில் ஆதாரத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஆமாம், மக்களுக்கு தெரியல. இப்போ இது தொடர்பான ஆராய்ச்சிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது இந்த அமெரிக்காவில் அந்த ஏரியா 51 அப்படிங்கிற பகுதி தான். அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய சினிமாக்கள் மூலமாகவும் செய்திகள் மூலமாகவும் தெரியும். ஆனால் அந்த ஏரியா 51க்குள்ளே இன்னும் வெளிவராத எந்த அளவுக்கான ஆராய்ச்சிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஏலியன்ஸ் தொடர்பாக? அதாவது இந்த எல்லா நாட்டிலையும் இராணுவம் வந்து ரகசியமாக தான் ஆராய்ச்சி பண்ணும், பப்ளிக்காக பண்ண. சரியா? அதுக்காக இராணுவம் தனியாக இடம் வச்சுருக்கோம். நீங்கள் அந்த இடத்துல நுழைய கூட முடியாது. முடிஞ்ச முதல்ல சுடுவான், அப்புறம் தான் கேள்வி கேட்பான். கரெக்டாக? கரெக்ட். தெரியாமல் வந்துட்டாலாம் சொல்ல முடியாது. அதில் வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் சேட்டலைட்ஸ் இருக்குது 1950ஸ்லேருந்து. அப்போ நம்ம ஒரு பெரிய இடத்த எடுத்து அதுக்கு மேலே வச்சு நம்ம செஞ்சால் எதிரி நாட்டுக்காரன் சேட்டலைட் மூலமாக அதுக்கு பார்ப்பான்ல. அதனால தான் DUMB, டீப் அண்டர் கிரவுண்ட் மிலிட்ரி பேஸ், டீப் அண்டர் கிரவுண்ட் மிலிட்ரி பேஸ், டம், DUMB. ஓகேவா? அமெரிக்கா கிட்டத்தட்ட அமெரிக்காவிலேயும் உலகத்தில் பல நாடுகளையும் அவன் இதுக்கு 50க்கு மேலே வச்சுருக்கான். அதில் ஒன்று தான் ஏரியா 51 நெவாடாவில் இருக்குது. அமெரிக்க விமானப்பட தளத்துக்கு சொந்தமானது. என்ன ஆச்சு, இந்த இண்டிபெண்டன்ஸ் டேன்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் அதை பற்றி சொல்லிட்டான். சொன்ன உடனே அவள் தான் இது எப்படி ஒருத்தர் சினிமாவில் நடித்த படம் ஓடிச்சுன்னா அவர் பிரபலம் ஆகுறாருல்ல. கரெக்டாக? நேற்று வரைக்கும் அவர் யாருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி தான் அது வந்து சினிமாவில் வந்ததுனால. இதை தவிர அவன் நெல்லிஸ்னு ஒரு இடத்துல வச்சுருக்கான், எஸ்ரீன்னு வச்சுருக்கான், ஆஸ்திரேலியாவில் வச்சுருக்கான், புரியுதா, யூரோப்பில் வச்சுருக்கான். அதனால் அதுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. இது வந்து வெளியிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒன்றுமே இல்லையப்பா, வெறும் வெட்ட வெளியாக இருக்குது. இங்கே ஒரே ஒரு ஃபென்ஸ் போட்டிருக்கோம், போட்டு ஒரே ஒரு போர்டு, யாரும் நுழையக்கூடாது, ட்ரெஸ்பாசர்ஸ் வில் பி ஷாட், நுழைஞ்சிங்கன்னா உங்களை சுடுவோம். யார் இருக்கா? அங்கங்கே சின்ன கேமரா வச்சுருப்பான், மற்றபடி ஒன்றும் இல்லை. உள்ளே போய் பார்த்தா மலை இருக்கும், அந்த மலைக்குள்ளே குடஞ்சி அவன் உள்ளே டீப்பாக போகிறான். பூமிக்கு அடியில் 1 மாடி 2 மாடின்னு. இங்கே ஒரு ஷாப்பிங் மாலில் 3 இருக்குல்ல, 3 to 4 floors அண்டர் கிரவுண்ட் கார் பார்க் இருக்குல்ல. அப்போ அவன் எவ்வளோ கட்டியிருப்பான்? இதுதான் விஷயம். பூமிக்கு அடியில் அவன் வச்சுருக்கான். இந்த ஒரு படத்தில் வந்ததுனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் எல்லா இடத்துலையும் இல்லை, சில இடங்களில் வந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் வந்து, இந்த நிறைய பறக்குந்தட்டுக்கு மோதி சதறி இருக்குது பல காரணங்களால். அதை கொண்டு போய் அங்கே வச்சு ஆராய்ச்சி பண்ணுறான். ஏலியன்ஸோட டெட் பாடி வச்சுருக்கான். இதெல்லாம் அங்கே இருந்தவங்களே சொல்கிறது. புரியுது? அந்த ஏலியன்ஸோட டெட் பாடி சில இதெல்லாம் இப்போது நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்குல்ல ஃபோட்டோஸ், அதெல்லாம் உண்மை தான். இப்போ சிலது உண்மை. ஆமாம். அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல கேட்டுக்குங்க. நான் நிஜமாகவே ஒரு ஏலியனை பார்க்குறேன், பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறேன், ஃபோட்டோ எடுத்து யூடியூப்பில் போடுறேன், சோசியல் மீடியாவில் போடுறேன். அந்த ஃபோட்டோவை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எப்போ அது உண்மையான அத்தன்டிக் ஃபோட்டோ தான். இப்போ அதை எப்படி மறுக்கிறது? ரொம்ப சிம்பிள். சபீர் ஹுசேன் எடுத்த ஃபோட்டோ அப்படியே இருக்கட்டும், ஒரு 100 ஃப்ராடு ஃபோட்டோ எடு, விதவிதமான ஏலியன்ஸை நீயே சிஜியில் கிராஃபிக்ஸில் உருவாக்கி அது கூட விட்டுரு. இப்போ இது ஃப்ராடு, இது ஃப்ராடு, இது ஃப்ராடுன்னு வரும்போது நடுவில் என்னையும் அடவோ எல்லாம் ஃப்ராடு ஃபோட்டோப்பா. கரெக்டா? ஒரு உண்மையை 100 பொய்க்கு நடுவில் போய் வச்சுக்கினா அது உண்மைன்னு யாருக்கு தெரியும்? இப்போது நீங்கள் சொன்னது போல் எங்களை பற்றி சொல்லுங்கன்னு அமெரிக்கா கிட்ட ஏலியன்ஸை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவங்க மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் இப்போ எல்லாம் தென்படுறாங்க. அப்படின்ற போது இப்போ இதில் ஃபர்தராக அப்போ நான் மற்ற நாடுகள் கூடயும் நாங்கள் பேசிக்கிறோம், கான்டாக்ட் வச்சுக்கிறோன்ற அந்த ப்ராசஸ்க்கு ஏலியன்ஸ் கூடிய சீக்கிரம் வந்துருவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா? அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டான். அதான் இப்போ தென்படுறாங்க. ஆமாம், ஃபர்தராக கவர்மெண்ட்ஸ் கூட பேசுகிறத சொல்கிறேன். ஆமாம், இப்போ அடுத்தாப்புல ஸ்டேஜ், அடுத்த 2 வருஷம் டைம் கொடுத்துருக்கான். அதுக்குள்ளே பெரிய சம்பவம் நடக்க போகுது. இப்போ பாருங்க, இந்த ஊவாமுவா வந்துச்சு, யாரும் பெருசாக கண்டுக்கல. போரிசா வந்துச்சு, அதையும் பெருசாக கண்டுக்கல. ஏன்னா உக்ரைனில் போர் நடந்துட்டு இருக்கு, யாராவது சொன்னாங்கன்னு. இப்போ 3ஆவதாக வந்திருக்குல்ல, இது பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் அதை பற்றி தானே பேசுகிறாங்க. இந்த மாதிரி பண்ணுவான், இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பான். பண்ண 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 வேற வழி இல்லாமல் ரைட்டு. இப்போ அதுக்குள்ள வேலைகள் அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அமெரிக்க அரசாங்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு குரூப் இருக்குது.
இப்போ ட்ரம்ப்புக்கிட்ட எல்லாத்தையும் சொன்னோன்னே ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை கண்ட்ரோலில் எடுக்க அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ அடுத்த மாதம் மீட்டிங் வருது, பப்ளிக் ஹியரிங்ஸு. 2023 வந்து டேவிட் குரூஷ்ன்ற ஒருத்தர் வந்து அமெரிக்க பாராளுமன்றத்தில் பேசினார், ஆதாரம் கொடுத்தாரு. நான் இருந்தேன், நான் அந்த கமிட்டி மெம்பர். நான் வந்து அமெரிக்க விமானப்பட உளவு அதிகாரி. என்கிட்ட 42 பேர் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தராக வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வேலை நடக்குது. எவ்வளோ நாளைக்கு இதை மறைக்க முடியும்? சிலரை பல காலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம். எல்லாரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாதுன்னு அமெரிக்க ஜனாதிபதி இவர் தானே சொன்னார், ஏப்ரஹாம் லிங்கன். அதே மாதிரி தான் அவனும் பார்த்தான், ரைட்டு பொறுத்தது போதும், நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் வந்து கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜ் மக்களுக்கு காட்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும், புரியுதா? அவன் நினச்சானா நாளை காலையில் கூட டெல்லி, பாம்பே, மெட்ராஸு, லண்டனு, பாரிஸு, நியூயார்க்குன்னு எல்லா சிட்டிக்கு மேலே அப்பியர் ஆகலாம், இல்லை எல்லா நாட்டு அதிபர்கள் மாளிகையிலையும் போய் இறங்கலாம். அது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னன்னு கேட்டால் அவனை பற்றி சரியான விழிப்புணர்வு இல்லாத போது மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படும். இல்லை, இப்போவே கூட இந்த ஏலியன்ஸ் பற்றின பேச்சுக்கள் எழும்போது செய்திகள்லாம் என்ன வருது அப்படின்னா, குறிப்பாக நம்ம தமிழ் செய்திகளை நீங்களும் பார்த்துருப்பீங்க, பூமியை நோக்கி படையெடுக்கும் ஏலியன்ஸ், இங்கே வந்து அவர்கள் குடியேறப் போகிறார்கள், மனிதர்களை வெளியேற்றப் போகிறார்கள், அழிக்கப் போகிறார்கள், இப்படின்லாம் வருது. ஏலியன்ஸ் அந்த மென்டாலிட்டியில் தான் இருப்பாங்களா? இதுதான் இந்த 70 வருஷமாக கிட்டத்தட்ட 225 ஹாலிவுட் படங்களோட விளைவு. இதை தான் அவன் சொல்கிறான். ஒரு படத்துலையாவது ஏலியனை சந்தித்து அவங்ககிட்ட மெடிக்கல் டெக்னாலஜி, அவங்ககிட்ட எனர்ஜி டெக்னாலஜி எடுத்து பூமியோட குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சை முடிவு கொண்டுடலாம், கேன்சர் நோய்க்கு தீர்வு சொல்லலாம். அதை எதுவுமே சொல்ல மாட்டாங்க, புரியுதா? ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் வில்லன் 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 வில்லன். 2 படம் தான். ஈட்டின்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் ஒரு ஏலியன் வந்து ஒரு பையனை சந்திக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த தேர்ட் கைண்ட்னு ஸ்பீல்பர்க் எடுத்தார் 1977. அதுதான் பறக்கும் தட்டு சப்ஜெக்டை பற்றி ஒரு 80% உண்மையை சொல்லிச்சு. அந்த படத்தை வெளியிடாமல் இருக்கிறதுக்கு நாசாவும் அமெரிக்க கவர்மெண்ட்டும் அவருக்கு கொடுத்த பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை, அதோட விட்டார், புரியுதா? அதுதான் விஷயம். மக்களுக்கு எங்களை பற்றி சொல்லுங்கள், இந்த உண்மை வெளியில் வரணும், புரியுதா? ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாம் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் கூட இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், நான் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சருக்கு லெட்டர் எழுதியிருக்கேன், தொடர்ந்து இமெயில் அனுப்பிட்டு இருக்கேன், ஒரு சந்திப்பை கேட்டு, ஏன்னா நான் இந்த ரிப்போர்ட்டை அவர் கையில் கொடுக்கணும்னு. எனக்கு வேண்டிய வசதியை பண்ணி கொடுத்தா 5 வருஷத்தில் ஏலியன்ஸும் தமிழ்நாடு அரசாங்கமும் சந்திக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு வேண்டிய வசதியை பண்ணி கொடுத்தா அந்த சந்திப்பு சும்மா ஹலோ நீங்கள் எப்படி இருக்கீங்க, நாங்கள் எப்படி இருக்குன்னு கிடையாது. அந்த சந்திப்பில் அவங்ககிட்ட எனர்ஜி டெக்னாலஜிஸ், அந்த கான்வர்சேஷன் எந்த லாங்குவேஜில் நடக்கும் தேவையில்லை. அவன் இங்கிலீஷும் பேசுவான், டெலிபத்திலையும் பேசுவான், புரியுதா? அவனுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும். உங்களுக்கு விருப்பப்பட்ட லாங்குவேஜை பேசலாம், இல்லையா டெலிபத்தியில் பேசலாம். இப்போ பாருங்கள், இந்த கிளாஸ் இருக்குது, சரியா? இதுக்குள்ளே இருக்கிற காற்றெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா வேக்யூம் இருக்குது. அந்த வேக்யூமில் எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னா, பூமியில் இருக்கிற எல்லா கடலையும் கொதிக்க வைக்கிற அளவுக்கு எனர்ஜி இருக்குது இந்த ஒரு சின்ன கிளாஸுக்குள்ளே. அதுதான் 0 பாயிண்ட் எனர்ஜி ஆஃப் த வேக்யூம். இந்த எனர்ஜியை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்க அவன் ரெடி. நம்ம ஐஐடி, மெட்ராஸ், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸை வச்சானா அவன் ஜஸ்ட் லைக் தட் சொல்லி கொடுத்துருவான், புரியுதா? அவன் சொல்லிக் கொடுக்குறேன்னா மாதக்கணக்கில் கிளாஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக ஒரு புத்திசாலித்தனமாக இதை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட மென்டலாக டவுன்லோட் பண்ணிவிடுவான். அதுக்கப்புறம் மெடிக்கல் டெக்னாலஜிஸ். டெல்லிக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன், ஆனால் அங்கே எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. இஸ்ரோவுக்கு ஒரு 40 இமெயில் அனுப்பியிருக்கிறேன், அப்துல் கலாம்னு எல்லாருக்கும் யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணலை. இப்போ கடைசியாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் தொடர்ந்து அனுப்பிட்டுருக்கேன். ஆமாம், சிஎம் செல்லுக்கு கிடச்சிருச்சுன்னு இது வரைக்கும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த வசதியை பண்ணி கொடுத்தாங்கன்னா இதை வெளியில் கொண்டு வரலாம். கொண்டு வந்தால் குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சை முடிவு கொண்டு வரலாம். நிச்சயமாக முடியும். நோய் நொடிக்கு முடிவு கொண்டு வரலாம். தமிழ்நாட்டில் இருக்க வறுமையே அல்ல, இந்தியாவில் இருக்கிற வறுமை, இந்தியாவுடைய கடன் எல்லாத்தையும் டோட்டலாக கேன்சல் பண்ணலாம். ஓகே சார். ஸோ இப்போ இந்த அளவுக்கான டெக்னாலஜிஸ் இப்போ அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்ற பொழுது அது இங்கே வந்தால் இங்கே இருக்கிற வியாபாரம் பாதிக்கப்பட்டுரும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் வல்லாதிக்க அரசு மறைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே அமெரிக்காவில் இருக்க ஒரு 10 பேர் பாதிக்கப்படுவாங்க, 800 கோடி மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. அமெரிக்காவில் இருக்க ஒரு 100 பேர் இந்த மிகப்பெரிய கார்பரேஷன்ஸோட லீடர்ஸாக இருக்காங்கல்ல, இவனை மட்டும்தான். பெட்ரோல், ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் 10 கம்பெனியில் 7 அமெரிக்கன் பேஸ்டு, இவனை தான் பாதிக்கப்படுவாங்க. இப்போ பாருங்கள், எவனோ 2 பேர் சண்டை போடுறான், அந்த சண்டையில் நீ தலையிடாதன்னு சொல்லி நீ அவங்ககிட்ட ஆயில் வாங்காதன்னா ஆயில் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறது? இந்தியாவில் ஆயில் கிடைச்சா நாங்கள் ஏன் ரஷ்யா கிட்ட வாங்க? 50% வரி போட்டிருக்காரு. ஆமாம், அவர் பாட்டில் போட்டுக்கிட்டே இருப்பார் அவர். ஆமாம், ட்ரம்ப்பு. இதுதான் விஷயம், புரியுதா? இப்போ அந்த பெட்ரோல்னா தானே, பெட்ரோலே தேவையில்லை, நாங்கள் வேறு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டா. அதனால தான் அவனை வந்து மக்களை ஏலியன் சந்திக்க விருப்பப்பட மாட்டானோ. நீங்கள் ஒருத்தனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவன் கட்டவன், அவன் அப்படி இப்படின்னு. அப்பா ஏதோ ஒரு எரி நட்சத்திரம், வால் நட்சத்திரம் வருது, அது என்னதான் ஒரு பார்ப்போமே, அதுக்குள்ளே அது வருமா, பூமியை தாக்குமா, கதையாக சொல்கிறேங்க. ஏன் அவன் ஃப்ரெண்ட்லியாக வருவான்னு உங்களுக்கு தெரியலையா? 20,000 அணுகுண்டு வச்சுருக்கோமே, அவன் தாக்கணும்னு நினச்சா என்றைக்கே தாக்கியிருக்கலாம்ல.
முத ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டு போட்ட உடனே இவனு உருப்பட மாட்டானோ, இவனுக்கு அழிச்சிடலான்னு பண்ணியிருக்கலாம்ல. அதை விட்டு 2லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 20,000 அணுகுண்டுங்க இருக்குது பூமியில் எல்லா நாடுகள்கிட்டையும். இப்போ ஏலியன்ஸ் நினச்சா அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற மக்களை அவங்க தனிப்பட்ட முறையிலேயே தொடர்பு கொள்ள முடியும். ஆமாம், உங்களுக்கு அந்த மாதிரி தொடர்புகள் கிடைக்கப்பட்டிருக்கு? ஆமாம், நான் எனக்கு பல வகையில் அவங்ககிட்ட தொடர்பு இருக்குது. இல்லாமல் நான் இவ்வளோ பெரிய ரிசர்ச் பண்ண முடியாது. உங்ககிட்ட ஏலியன்ஸ் பேசியிருக்காங்க? ஆமாம், இன்டைரக்டாக பேசியிருக்கிறாங்க. எனக்கு வேண்டிய உதவிகளை வழிகாட்டுதலில் கொடுத்துருக்காங்க. நான் ஏலியன்ஸை பற்றி ஒரு விழிப்புணர்வு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியில் இறங்கினேன். படம் ஆரம்பிச்சுன்னு 1 வாரத்தில் என் ப்ரொடியூசர் வந்து கொரோனாவில் செத்து போயிட்டார். சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அமெரிக்காவில் இருக்க பல பேரை தொடர்பு கொள்ளும்போது ஒருத்தர் கேட்டார் உங்கள் படத்துடைய கதை என்னன்னு. இந்த மாதிரி ஜீனோன்னு ஒரு ஏலியன் இதுக்கு முன்னாடி வந்திருக்கான் பூமிக்கு. சரியா, அவன் பல ஆயிரம் வருஷமாக வந்துட்டு போகிறான். கடைசியாக கூட 1950 வந்து அமெரிக்காவில் சில பேரை சந்தித்து பேசிட்டு போயிருக்கான். இந்த ஜீனோ என்ன பண்ணுறான், தமிழ்நாட்டில் 3 பேரை தேர்ந்தெடுக்கிறான். 2 பையன் ஒரு பொண்ணு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து தன்னை பற்றி நிறைய தகவல்கள் கொடுத்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்க மூலமாக ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி எங்களை பற்றி உண்மையான தகவல் சொல்லு இந்த மாதிரி பண்ணுறான். ஓகே, அவங்களுக்கு டெஸ்ட்டு வைக்கிறான். இதை நான் சொன்னேன். அவர் என்ன பண்ணார், இந்த ஏலியன் பேர் என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன் ஜீனோ இந்த மாதிரி வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜீனோன்னா வந்துக்கிட்டு கிரேக்கன் லாங்குவேஜ் ஸ்ட்ரேஞ்சர்னு அர்த்தம். கரெக்டாக அவன் நம்ம பூமிக்கு ஸ்ட்ரேஞ்சர் தானே. அவர் எனக்கு உதவி பண்ணார். பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னார், நான் ஏன் பண்ணேன்னு கேட்டால் 1970 என்னுடைய அங்கிள் ஜீனோவை சந்திச்சிருக்காரு. நான் அப்போ சின்ன பையன், என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால தான் அந்த பேரை வச்சு நீங்கள் பண்ணதுனால நான் உங்களுக்கு சப்போர்ட் போகலான்னு நினச்சேன்னு கடைசியில் பண்ண படம் எடுத்து முடிச்சாச்சு. ஆனால் இது வந்து ஜஸ்ட் ஒரு படத்தில் சொல்கிற விஷயம் கிடையாது. இது பெரிய ஹிஸ்ட்ரி. 10 மகாபாரதத்துக்கு சமம். ஒரு 100 எபிசோடை தான் சொல்லணும். ஆனால் சொல்லி அவனுக்கு ஏன் தெரியுமா, அவனை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவனை வில்லனாக தான் காட்டுறாங்க. நீங்கள் பாரு. ஆனால் இது மூலமாக அவங்க வந்து இந்த உலகத்தை ரூல் பண்ணுற நிலைமைக்கு போயிடாதா? ஏன் பூமியை மாதிரி பல லட்சம் கோடி பிளானட்ஸ் இருக்கும்போது எதுக்கு இதை வந்து ரூல் பண்ணணும்? ரூல் பண்ணுறதுக்கு இங்கே என்ன இருக்குது? இங்கே என்ன இருக்குது? அவனுக்கு தேவையானது. அவனுக்கு இந்த பெட்ரோலு டீசல் தேவையில்லை. அவனுக்கு வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் மணி கிடையாது. இந்த பணம் இருக்கணும், என்கிட்ட இவ்வளோ உங்ககிட்ட இவ்வளோ, நான் அதான் உலகத்தில் நம்பர் 1 பணக்காரன், அது கிடையாது. அவனுக்கு வேண்டியது இந்த பூமி பாதுகாப்பாக இருக்கணும். பூமியோட ஜெனட்டிக் டைவர்சிட்டி, பூமியில் பல லட்சம் கோடி உயிரினங்கள் இருக்குது. இதுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். கரெக்டாக சூரியன்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸு, ரொம்ப பக்கமும் இல்லை ரொம்ப தூரமும் இல்லாமல் வாட்டர் வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்குது. அப்போ இந்த உயிரினங்கள் பூமியில் மனுஷன் மட்டுமா இருக்கான், பல லட்சம் கோடி உயிரினங்கள் இருக்குல்ல. அப்போ இந்த கிரகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். 2வது அதில் சில பேர் 50,000 வருஷமாக பூமிக்கு வந்துட்டு போகிறான்னு நான் சொல்லலை. அமெரிக்க இராணுவம் தன்னுடைய இராணுவ கல்லூரியில் பாட புத்தகத்தில் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா அதுதான் உண்மை. அதில் வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப காலமாக வர்றான். அதுதான் உண்மை. இப்போ இங்கே இருக்க குமரி கண்டமெல்லாம் அவன் சம்மந்தப்பட்டது தான். அங்கே அட்லாண்டிஸ், இங்கே குமரி கண்டம்னு. இது இன்றைக்கி நேற்று வரல, பல ஆயிரம் வருஷமாக வரலாம். அவையே வந்து நம்மளை தாக்கணும். புரியுதா? நீங்கள் ஒரு எறும்பை போய் கொல்லுவீங்களா? சொல்லுங்கள். கொண்டுட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட போகிறீங்க? இல்லை. அதே மாதிரி தான். 2வது இன்னொரு காரணமும் இருக்குது. ஒருத்தன் வரல, பல குரூப் வராங்க. ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணால் மற்றவங்க கேட்பான்ல, அங்கே போய் என்ன பண்ணுற நீ, ஏன் அந்த பூமியை அட்டாக் பண்ணுற? மற்றவன் சும்மா இருப்பானா? நீங்கள் ரோட்டில் இருக்க ஒரு நாயே உங்களால் அடிக்க முடியாது. கரெக்டாக அடிச்சு பாருங்கள். ப்ளூ கிராஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை பிடிச்சி உள்ளே வைப்பாங்க. இன்றைக்கி நம்மளே இவ்வளோ கொடுக்குறோம். நாய் பூனை மரத்தை கூட வெட்ட முடியாதுல்ல, சட்டம் இருக்குல்ல, பண்ணக்கூடாதுன்னு. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு குரூப் வந்து பூமியை தாக்க வரேன்னா மற்றவங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான்? அவங்க பல குரூப்புங்க வராங்க. அந்த குரூப்புக்குள்ளே பல உட்பிரிவுகள்லாம் இருக்குது. உங்களுக்குள்ளே பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் அவங்க எல்லாரும் ஒருமித்த கருத்து, பூமி நல்லா இருக்கணும். மனுஷன் விட்டா பூமி அழிச்சிருவான். அதனால் நம்ம வந்து மனிதர்களுக்கு இதை பற்றி சொல்லணும். அவனுக்கு நல்லா தெரியும் மனிதர்கள் பூமியை அழிக்கல, இந்த கார்ப்பரேட்ஸ் தான். இவனுடைய பேராசைகள் தான் அழியுது. நாளைக்கு பெட்ரோலுக்கு போல வேறு டெக்னாலஜி வந்தால் நீங்கள் வேணாம் நான் சொல்ல போகிறேங்க. நல்லதுப்பா, நான் இதே டெக்னாலஜி யூஸ் பண்ணுறேன்ப்பா, இது வந்து பொல்யூஷன்லாம் எதுவும் கிடையாதுன்னு இதை தானே பண்ணுவோங்க. வேறு உங்களுக்கு ஆப்ஷன். உங்ககிட்ட இன்டெரக்டாக பேசியிருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா? அது எந்தெந்த வகையில் எப்படி? எனக்கு எப்படின்னா, அதாவது பூமி எப்படிப்பட்ட அழிவுகளை சந்திக்கும்ன்றதை அந்த இமேஜஸை காட்டுறது. டெலிபதியில். ஆமாம், நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இமேஜஸ் வரும். இப்போ இது எனக்கு மட்டும் வந்தானா கனவாக இருக்கலாம். ஆனால் உலகத்தில் அவன் கூட தொடர்பில் இருக்கிற நிறைய பேருக்கு அதை அனுப்புகிறான். புரியுதா? அவன் அனுப்புவான் அந்த இமேஜஸை. அனுப்பி பாரு, நீ உன்னால் முடிஞ்சதை சுற்றுச்சூழலுக்கு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நானே என் வீட்டு பக்கத்தில் எங்கேன்னு 2 கிலோமீட்டர் தூரத்தில் எங்கே போனாலும் சைக்கிளில் தான் போவேன். ஏன்னா ரைட்டு, எதுக்கு இதுக்காக ஒரு பைக் எடுக்கணும், பெட்ரோல் அது பின்னாடி வந்துட்டு அதுலேருந்து பொல்யூஷன் வருது. புரியுதா? இந்த மாதிரி நிறைய பேர் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். புரியுதா? அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள்லேருந்து அமெரிக்க இராணுவ தளபதிங்க வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதாவது அமெரிக்காவில் இன்றைக்கி சில பேர் இருக்கிறாங்க, இவங்களோட டைரெக்டாக கான்டாக்டில் இருக்கான். அண்ணா நான் சொன்ன 5th கைண்டு இப்படிப்பட்டவங்க வந்து கரெக்டாக சொல்கிறாங்க இப்படி நடக்கும்னு. இது உடனே வந்துக்கிட்டு அமெரிக்க இராணுவத்தில் இருக்க சில தளபதிங்களுக்கு வந்து ஒரு டவுட்டு, இவன் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானான்னு. அதனால் என்ன பண்ணுறாங்க வந்து
ரகசியமாக அவங்ககிட்ட போயிட்டு நான் உன்னை சந்தித்து பேசணும் அப்படின்னா, ஓகே வாங்க சார் இவன் மஃப்டியில் போகிறான். இப்போ உட்காந்துன்னா அவன் சொல்கிறான் ஆமாம் சரி எனக்கு வர வச்சு காட்டுனா அவன் பறக்கும் தட்டை வர வச்சு காட்டுறான். போதுமா? அதில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அமெரிக்க அரசாங்கம் மறைக்கலை. அமெரிக்க அரசாங்கத்துக்கு கட்டுப்படாமல் அப்பாற்பட்டு சட்ட விரோதமாக இயங்குகிற ஒரு கும்பல், ஒரு கபால், ஒரு குரூப் தான் இந்த உண்மையை வெளியில் வராமல் தடுக்கிறான். இப்போ இன்றைக்கி ட்ரம்ப்பும் சரி அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி இதை வெளியில் கொண்டு வர போகிறாங்க. ஆனால் வெறும் அமெரிக்காவில் இருக்கிறது 35 கோடி பேர். உலக ஜனத்தொகையில் 4% தான் அமெரிக்காவில் இருக்காங்க. இது 95% வெளியில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்ல. இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோஸை போட்டு, என் வீடியோ தமிழில் தான் இருக்குது அண்ட் இங்கிலீஷ். பார்த்ததுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு 2 பேர் என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன். எவ்வளோ பேர் எனக்கு வீடியோஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. துபாயில் பார்த்தேன், குவைத்தில் பார்த்தேன், மலேசியாவில் பார்த்தேன், எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ, அயர்லாண்டில் பார்த்தேன், கனடாவில் பார்த்தேன், ரைட் இலங்கையில் பார்த்தேன். அனுப்புகிறாங்க, வீடியோஸ் அனுப்புகிறாங்க, ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ உலகம் ஃபுல்லாக வர்றான். அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதுதான் அவன் எல்லார்கிட்டையும் சொல்கிறது. அதை தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது உங்கள் ப்ரோக்ராம் கூட சரி இந்த விழிப்புணர்வுக்கு ஒரு உதவி பண்ணுது. உங்களுடைய வியூவர்ஸ் இருக்காங்க, லட்சக்கணக்கான வியூவர்ஸ் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு சரி ஓகே நாளைக்கு அவங்க எங்கேயாவது பார்த்தாங்கன்னா உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க வீடியோஸை. ரைட்டா? நல்ல அவங்கள பற்றின அவங்களோட மனப்பான்மைன்றது இதுதான், அவங்களோட எண்ணம் இதுதான், பூமிக்கு நல்லது பண்ணுன்ற எண்ணம் இதுதான்றதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஆமாம், அதான் அவங்களோட நோக்கமும் கூட. ஆமாம் ஆமாம். ஆனால் அதே சமயம் இருக்கிற ஏலியன்ஸ் எல்லாருமே நல்லவன்னுலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு காட்டுக்குள்ளே போனால் எல்லா மிருகமும் நல்ல மிருகமா? எல்லாமே வெஜிடேரியனா? இல்லை சிங்கம் புலி கறி சாப்பிட தானே செய்யுது. ரைட்டா? யானை அந்த மாதிரியும் இருக்கிறாங்க. நெகட்டிவானவனும் இருக்கான், மனிதர்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறவனும் இருக்கான். பட் நம்ம அவனை கண்டு பயப்பட தேவையில்லை. ஏன் தெரியுமா? பாசிட்டிவானவனோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கிடச்சிச்சுன்னா போதும். இல்லை காட்டுக்குள்ளே போருங்க, தனியாக போடுங்கன்னா ஒரு சிங்கம் புலி உங்களை அடிக்கும். நீங்கள் ஒரு யானையோட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திட்டுங்கன்னா நீங்கள் யானை கூட நடத்து போனால் இது வருமா, கிட்ட வருமா? அதே மாதிரி தான் நீங்கள் அதை பார்க்கணும். இப்போ நாங்கள் அதான் பண்ண போகிறோம். பாசிட்டிவான ஏலியன்ஸ், பூமி நல்லா இருக்கணும், மனிதர்கள் நல்லா இருக்கணும் நினைக்கிற ஏலியன்ஸ் இருக்கணும். ஸ்பிரிச்சுவலி அட்வான்ஸ்டு ஏலியன்ஸ் அவங்களோட தொடர்பு ஏற்படுத்து. ஸோ இதில் ஒரு சந்தேகம் எழுப்புறாங்களே, நம்மளோட அந்த அதீத விண்வெளி ஆராய்ச்சி, அதில் நம்ம செலுத்துகிற இந்த வேவ்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஏலியன்ஸை பூமியை நோக்கி அட்ராக்ட் பண்ணுது, இழுக்குது. அதன் மூலமாக தான் ஏலியன்ஸ் இங்கே வராங்கன்னு ஒரு கூற்று இருக்குது. அது பொய். அப்போ பொய் இல்லை. நம்ம அவனை எப்போ அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சோம் தெரியுமா? என்றைக்கு அணுகுண்டு சோதனை பண்ண ஆரம்பிச்சோம் அதுதான். நம்ம 1-2 பண்ணல, கிட்டத்தட்ட 2400 அணுகுண்டு சோதனை பண்ணியிருக்கோம். ஒரு 200 அணுகுண்டு சோதனை ஸ்பேஸில், கடலுக்கு மேலே, கடலுக்கு கீழே, அட்மாஸ்பியரில் பண்ணாத இடமே கிடையாது. இது பண்ணும்போது அது வெடிச்சோன்னு இந்த ரேடியேஷன் பரவுது. அதை கேட்டோன்னா தான் திடீர்னு ஒரு பெரிய சவுண்டு கேட்டால் நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம். சிலிண்டர் வெடிச்சிருக்கா, என்ன ஆச்சுன்னு. அந்த மாதிரி தொடர்ந்து வெடிச்சிருந்தா அமெரிக்கா 1130 அணுகுண்டு சோதனை பண்ணியிருக்கு. சோவியத் யூனியன் 980 பண்ணியிருக்கு. பிரெஞ்சுக்காரன் 215, சைனாக்காரன் 50. அப்போ இந்த மாதிரி தான் தொடர்ந்து 1947 பண்ணும்போது அவன் பயப்பட மாட்டானா? கண்டிப்பாக என்னடா இவனு பண்ணுறானுன்னு. சரி இவன் நல்லவனானா? இல்லை. அதான் சோதனை பண்ண 2வது வாரத்தில் ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டவன் தானே. ஓகேவா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவன் இடத்துல நீங்கள் இருந்தால் வந்து கவனிக்காமலாம் இருப்பீங்க? குழந்தை கிட்ட துப்பாக்கியோ கத்தியை குத்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்களா? அதுக்கு என்ன தெரியும் குழந்தை? ஸோ பெஸ்ட்டு நம்ம அதை தொடர்ந்து கவனிச்சிட்டு இதை தான் அவன் பண்ணுறான். கல்பாக்கத்துக்கு வந்திருக்கான், கூடாங்குளத்துக்கு வர்றான், பாகிஸ்தான் பார்டருக்கு வர்றான், எல்லா இடத்துக்கும் வர்றான். எங்கெல்லாம் அணுகுண்டு வச்சுருக்காங்களோ எல்லாம் அவனுக்கு அத்துப்படி மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். பண்ணுறது ஒரு வேளை நல்லது தான், நமக்கு தெரிஞ்சோ தெரியுமோ நடந்துச்சுன்னா. ஸோ அப்போ நீங்கள் சொல்வது போல் அவர்கள் மக்கள் மத்தியில் தென்படணும்னு நினைக்கிறாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் எப்போ நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாபா வாங்க சொன்னது போல் 2025 மக்களோடு தொடர்பு கொள்வார்கள்ன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம் பொறுத்திருந்து. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து இருக்கிறீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.